ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இட்ஸ் மண்டே மார்னிங். ஆக்சுவலாக இது நான் நேற்று எடுத்த வீடியோ, ஆனால் இன்றைக்கி தான் அப்லோட் பண்ண போகிறேன். ஏன்னா என்னால் வீடியோ எடுக்கிறேன், பட் என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா அதுக்கு வாய்ஸ் ஒர்க் கொடுக்க என்னால் முடியவே இல்லை. ஆரோனை வச்சுட்டு எனக்கு செப்பரேட்டடாக எந்த டைமும் கிடைக்கவே மாட்டேங்குது. அவங்களும் வேலைக்கு போயிடுறதுனால நான் தான் டேக் கேர் பண்ணிக்கிறதுனால நைட்டு ஒரு 11 மணி வரையும் நான் அவன்கிட்ட போராடி தான் ஆகணும். அவன் தூங்குறப்ப இந்த சமைக்கிற வேலை, வீட்டு வேலை, இந்த மாதிரி விஷயத்தெலாம் பார்ப்பேன். அதனால் எனக்கு இதுலலாம் டைம் எடுத்துக்கவே முடியல. இப்போலேருந்து நான் எனக்குன்னு டைம் எடுத்துக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கான செல்ஃப் கேர் எதுவுமே என்னால் பண்ணிக்க முடியல அவனை டேக் கேர் பண்ணுறதுனால. ஆனால் எனக்குன்னு டைம் கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும். எந்த வேலையாக இருந்தாலும் பேக் வச்சுட்டு எனக்காக கொஞ்சம் நேரம் எடுத்துக்கணும்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு மாவு எதுவுமே இல்லை வீட்டில், எந்த கிராசரியுமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் நான் பக்கத்தில் அதை போய் தான் தேவைங்கிறப்ப வாங்கிக்கிறேன். இன்னும் இந்த மந்த்லிக்கான கிராசரியும் ஷாப்பிங் பண்ண போகலை. ஏன்னா நான் தொடர்ந்து சிறுவாபுரி கோயிலுக்கு ஒரு 6 வீக் போனேன். அதில் கண்ணு முழிக்கிறதுனாலையுமே என்னால் எந்த பேக் டு ரொட்டீனுக்கே என்னால் வர முடியல. அது திருப்பி 2 டேஸ் தான் நான் பேக் ரொட்டீன் வரத்துக்குள்ளேயே அடுத்த வீக் வந்துடும். அதுக்காக கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி கண்ணை முழிக்கிறதுனால நைட்டு என்னால் எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இனிமேல் தான் எல்லாத்துலேயும் இது பண்ணணும். ஏன்னா 6 வீக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதோட வீடியோவும் வச்சுருக்கேன், பட் நான் போஸ்ட் பண்ணலை. வாய்ஸ் கொடுக்காமல் இருக்குது. ஒன் பை ஒன்னாக நான் போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி சிம்பிளாக உப்புமாவும் தேங்காய் சட்னியும் தான் டிசைட் பண்ணியிருந்தேன் மார்னிங்க்கு. மதியானம் கார குழம்பு வைக்கிறதா கருவாட்டு குழம்பு வைக்கிறதான்னு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருந்தது. நாளைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால நான்வெஜ் எதுவும் இது பண்ண முடியாது. இன்றைக்கே தீக்கிற மாதிரி தான் குழம்பு வைக்கணும். அப்புறம் கருவாட்டு குழம்பு தான் வச்சேன். அதுக்கு காலையிலே மொச்சக்கட்டையை மட்டும் ஊற வச்சுட்டேன். அப்புறம் எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் ஆரம்லாம் தூங்கிட்டான். அப்புறம் தான் லன்ச் செய்யவே ஆரம்பித்தேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.